Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்க ரோஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறது Iraiva songல Nayanthara போட்டிருந்த மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பார்க்க போக முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Eyebrow define பண்றதுக்காக Freedom Makeup London Professional Eyebrow Kit Medium Dark இந்த palette இருந்து நான் மென்ஷன் பண்ணிருக்க ஷேட் எடுத்து நல்ல ஐப்ரோவை டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஐப்ரோவை நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக கன்சீல் பேலட்ல இருந்து நான் ஒரு மீடியம் ஷேட் எடுத்து நான் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்ணுக்கு மேலேயும் நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். ஆஸ் அ ஐ பேஸாகவும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் கன்சீலர். தென் அதை செட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபிக்ஸிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா என்ன பண்ணிக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன். Lakme Eyeconic Kajal எடுத்து நான் கண்ணுக்கு கீழே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ட்ரான்சிஷன் ஷேடுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய பேலட் பார்த்திங்கன்னா மேக்கப் ரெவலேஷன் பேலட் ஐ ஹார்ட் சாக்லேட். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், நான் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் ஐ கிரீஸ் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பிளாக் ஷேடு வந்து Loreal பேலட்ல இருந்து எடுத்துக்கிறேன். கண்ணு ஐலீட் எல்லா இடத்துலையும் நல்லா அதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐஸ் லைக் ஏஞ்சல்ஸ் அந்த பேலட்ல இருந்து நான் ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன், பிளாக் ஷிம்மரி கலர். அதையும் நான் அதுக்கு மேலேயே அப்ளை பண்ணிட்டேன். Lakme Eyeconic Kajal வந்து ஆஸ் ஐலைனர் மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் அதை ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன். அண்ட் அகெயின் சேம் பேலட்ல இருந்து ட்ரான்சிஷன் ஷேட் கண்ணு கீழேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அகெயின் சேம் பிளாக் ஷேட் Loreal பேலட்லேருந்து எடுத்து கண்ணுக்கு கீழே நான் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. மெப்ளின்குள்ளே ஹைப்பர் கலர் மஸ்காரா எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் திக்காக கொடுக்கறதுக்காக கீழே கொஞ்சம் ரெண்டு லேஷஸ் வந்து சேர்த்து கொஞ்சம் வால்யூம் அதிகமாக கொடுக்குறேன். PAC Eye Lashes வந்து PAC Cosmetic ப்ராடக்ட்லேருந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அது நான் என்ன பண்ணுறேன், நல்லா க்ளூ எடுத்து ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கு மேலே அதை அப்ளை பண்ணுறேன். ஒரிஜினல் அண்ட் ஃபேக் ரெண்டையும் நல்லா மஸ்கரா பண்ணிக்கிறேன். ஃபேஸ்க்கு ப்ரைமர் வந்து நான் Loreal BaseMagique எடுத்துருக்கிறேன். அதை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாகவே. கரெக்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். LA Girl Pro Concealer HD ஃபவுண்டேஷன் எடுத்துருக்கிறேன்.
illuminating looking-காக இதை எடுத்துருக்கிறேன். அண்ட் அது ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் கோட் செகண்ட் கோட் கொடுத்துக்கிறேன். கண்ணு கீழே ஹைலைட் பண்ணுறதுக்காக மேக்கப் ரெவலேஷன் பேலட்டில் இருந்து மீடியம் கலர் எடுத்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்டு டீ ஜோன்லேயே ஹைலைட் பண்ணிக்கிறேன். கான்டர் பண்ணுறதுக்காக சேம் பேலட்லேருந்து டார்க் கலர் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபேஸை வந்து கான்டர் பண்ணிக்கிறேன். நோஸ், சின் ஏரியா, அப்புறம் வந்து ஃபோர்ஹெட், அப்புறம் வந்து லிப்பு கீழேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா அதை அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விடுறேன். சுகர் காஸ்மெட்டிக் எங்கெல்லாம் நம்ம கான்டர் பண்ணுமோ அந்த ஏரியாலலாம் நான் அகெயின் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரான்சர் பவுடர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கான்டர் பவுடர் ஆல்ரெடி ஹைலைட் பண்ண ஏரியாவில் நான் வந்து ஃபிக்ஸிங் பவுடர் வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் பண்ணுறதுக்காக சேம் மேக்கப் ரெவலேஷன் பேலட்டில் இருந்து ப்ளஷ் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணுறதுக்காக ரெவலேஷன் ப்ரோ illuminating எடுத்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நோஸ் ஏரியா, அப்புறம் சின் ஏரியா, ஐப்ரோஸ் கீழே, நெத்தியில். ஸோ எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் அண்ட் மோடா காஸ்மெட்டிக் ரெண்டையும் நான் என்ன பண்ணேன், மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து நேர் உச்சி எடுத்துக்கிறேன். அண்ட் பின்னாடியும் சேமாக எடுத்துகிட்டு ஒன் சைடு வந்து ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் ஹை போனிடெயில் பண்ணிக்கிறேன். சேம் செகண்ட் ரெண்டாவது சைட்லேயே நான் நல்லா என்ன பண்ணேன், ஹை போனிடெயில் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 4 பார்ட்டிஷனாக எடுத்து நான் ஒவ்வொன்றுக்கும் கர்ல் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னா அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் எடுத்துகிட்டு அதை கர்லர் மெஷின் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா ரோல் பண்ணி நல்லா அதை ஹீட் பண்ண விடுறேன். அதுக்கப்புறம் அதை நான் வந்து அப்படியே அந்த ஹீட்டோடையே ஒரு பாபி பின் இல்லைன்னா ஹேர் பின் வச்சு நான் என்ன பண்ணேன், செக்யூர் பண்ணிக்கிறேன். சென்டரில் நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக பண்ண போகிறேன்.
செட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹேர் ஸ்ப்ரே எடுத்து பண்ணதுக்கு மேலே நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின்ஸ் லெஃப்ட் சைட்லேயும் பண்ணிக்கிறேன். பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அது நல்லா செட் ஆயிரும். ஸோ அப்புறம் ஒவ்வொன்றா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கிளியராக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரப்பர் பேண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல். இருமுகன் படத்தில் சேம் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனல் வந்து 4000 நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஸோ எல்லாம் உங்களோட சப்போர்ட் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வீடியோஸ்லாம் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரீக்ரியேஷன் பண்ணணுன்னா எனக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரியான ஒரு சூப்பர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all.